friends, welcome to Tech Tamil Plex channel. உங்களிடம் பேசிக்கொண்டிருப்பது உங்கள் யூசுப். இன்னைக்கு ஒரு ஆப் பார்க்க போறோம். அந்த ஆப் நேம் பார்த்தீங்கன்னா Lulu Money அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப். இந்த ஆப் எதுக்கு யூஸ் ஆகும்னா வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இந்தியாவுக்கு மற்றும் எந்த நாட்டுக்கு வந்தாலும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது வந்து லூலுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும், பெரிய ஹைப்பர் மார்க்கெட் மிடில் ஈஸ்ட்டில் அவங்க வந்து இந்த ஆப்பை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து Lulu Money அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கத்தார், துபாய், சவுதி, பஹ்ரைன் போன்ற நாடுகளில் இந்த ஆப் வந்து அவைலபிளாக இருக்குது, ஒர்க் ஆகும். இந்த ஆப் மூலிமா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு எல்லா நாட்டுக்கும் அனுப்பிக்கலாம். மணி பார்த்தீங்கன்னா கத்தாரில் பார்த்தீங்கன்னா கத்தார்லேருந்து நீங்கள் இந்தியாவுக்கு அனுப்புகிறா வந்து 15 ரியால் சார்ஜ் பண்ணுறாங்க. அப்போ அது 1 டேயில் உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகிடும். அது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா வந்து Lulu Money ஆப் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் இருந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் Lulu Money அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவுட்லெட் இருக்கும் உங்கள் லூலு மாலில். அங்கே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் கத்தார் ஐடியை கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டீங்கன்னா, ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் கார்டில் வந்து சிவி நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த கார்டில் நீங்கள் யூஸ் பண்ணி கார்டை பார்த்தீங்கன்னா இது மாதிரி கார்டு இருக்கும். இந்த கார்டில் வந்து இந்த நம்பர் டெபிட் கார்டு உங்களுக்கு இருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த இதில் நீங்கள் பணம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த நம்பர் கார்டோட நம்பரும் மற்றும் அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா சிவி நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதையும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் இந்த பேங்க்கில் உள்ள மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் ஆனதுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வந்து நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் பாஸ்வேர்ட் டைப் பண்ணிங்கன்னா போதும், உங்கள் மணி வந்து Lulu Moneyக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். நீங்கள் வந்து யாருக்கு அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் அனுப்பணுமோ அந்த அக்கௌண்ட் நம்பரை வந்து அந்த ஆப்பில் நீங்கள் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இந்தியாவில் உள்ள அக்கௌண்ட் நம்பரும் உங்கள் ரிலேஷன் அக்கௌண்ட் நம்பரும் உங்கள் ஒய்ஃப் அக்கௌண்ட் நம்பரும் நீங்கள் அதில் ஆட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா டேரெக்டாக அது சேவாக இருக்கும். நீங்கள் அந்த இதில் எத்தனை அக்கௌண்ட் நம்பர் வேணால் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் அதை சேவ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக வந்து அந்த அக்கௌண்ட் நம்பரை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டேட் பேங்க்னா ஸ்டேட் பேங்கை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எவ்வளோ பணம் அனுப்ப போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து 15 ரியால் எவ்வளோ பணமாக இருந்தாலும் 15 ரியால் சார்ஜ் பண்ணுவாங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா 5000 ரியால் வந்து Lulu Moneyயில் கொடுக்குறாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பெர் டே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப் வந்து எப்படின்னு சொல்லிட்டு நான் டெமோவில் உங்களுக்கு காட்டுறேன் அந்த ஆப் வந்து எப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக வந்து இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோ பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்க்ரீன் இன்டர்ஃபேஸில் இருப்பாருங்க Lulu Moneyன்னு சொல்லிட்டு. இதான் அந்த ஆப்பு. இது வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. இருந்தாலும் நான் வீடியோ கீழே லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுறேன். இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு ஸ்க்ரீன் இன்டர்ஃபேஸ் இருக்கும் Lulu Moneyன்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னா கத்தார், துபாய், சவுதி போன்ற எல்லா நாடுகளிலும் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த ஆப்புக்கு வந்து ஃபஸ்ட்டு 4 டிஜிட் நம்பர் உங்களுக்கு செட் பண்ண சொல்லும். நீங்கள் அது செட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு சைன் பண்ணப்போ நான் இது ஒரு 4 டிஜிட் நம்பர் செட் பண்ணியிருக்கேன். ஓப்பன் கொடுக்குறேன், பாருங்க ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது கண்ட்ரி வந்து நான் கத்தார் செலக்ட் பண்ணியிருக்கிறதுனால கத்தார் ரியால் வந்து ஒரு ரியால் வந்து இன்றைக்கி இந்தியன் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 18.89 போகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு காட்டுது. இல்லை நீங்கள் வந்து கண்ட்ரியை மாத்திரம் இருந்தாலும் மாற்றி சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்கள் கண்ட்ரிக்கு ஸ்ரீலங்காவுக்கு எவ்வளோ கரன்சி ஒரு கத்தார் ரியால் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாகிஸ்தான்னா பாகிஸ்தான், இல்லை பிலிப்பீன்ஸ்னா பிலிப்பீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை US டாலர்லாம் எவ்வளோ வருது, இது ஒரு கத்தார் ரியால் மதிப்பு வந்து எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் சேஞ்ச் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. மேலே 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதில் கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுங்க ஹோம், மை ட்ரான்ஸ்ஃபர் அண்டு சென்ட் மணி அப்படின்னு சொல்லிட்டு 4x நியரஸ்ட் பிரான்ச், மோஷன், மை அக்கௌண்ட். இது வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு கூட நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் மொபைலில் ஃபிங்கர் பிரிண்ட் சப்போர்ட் இருந்துச்சுன்னா ஃபிங்கர் பண்ணி லாக் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மை ட்ரான்ஸ்ஃபர் சென்ட் மணி கொடுக்குறேன். சென்ட் மணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா 4000 ரியால் வரைக்கும் இன்றைக்கி கரண்ட்டாக நீங்கள் வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபரில் நீங்கள் சென்ட் பண்ணலாம். இதுக்கு வந்து 15 ரியால் சார்ஜ் பண்ணுறாங்க. இது க்ளோஸ் பண்ணுறோம். இதேமாரி நீங்கள் வந்து யார் இந்தியாவில் உள்ள அக்கௌண்ட் நம்பர் ஆட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இதேமாரி ஆட் பண்ணி வச்சுக்கேன். இல்லை வேறு ஏதோ நிறையா அக்கௌண்ட் நம்பர் ஆட் பண்ணுறனாலும் இல்லை ஆட் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியான்னு கேட்கும். எந்த கண்ட்ரி அக்கௌண்ட் நம்பரை ஆட் பண்ணுமோ அவங்க ரிலேஷன்ஷிப், அவங்க நேம், அவங்க மொபைல் நம்பர், இமெயில் ஐடி அதெல்லாம் கொடுத்துட்டு கடைசியாக அவங்க அக்கௌண்ட் நம்பர், அக்கௌண்ட் டைப்பு, IFS கோடு, பேங்க் நேமு, பிரான்ச் நேம் இதை ஆட் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க வெரிஃபை பண்ணிட்டு ஆட் பண்ணிவிடுவாங்க. ஆட் பண்ணிட்டாங்கன்னா இதேமாரி வந்துடும். நான் இது இப்போ வந்து என்னோடய அக்கௌண்ட் இதை ஆட் பண்ணி வச்சுருக்கேன்.
அதுக்கப்புறம் மை ட்ரான்ஸ்ஃபர்னால் நான் இது வரைக்கும் எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது இதில் காட்டும். அதுக்கப்புறம் லைவ் சாட்னு கொடுத்துருக்காங்க. லைவ் சாட்னால் நீங்கள் கஸ்டமர் கேருக்கு உங்களுக்கு டைரெக்டாக ஏதோ என்கொயரி பண்ணணும், உங்கள் பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா எல்லாமே கேட்டாலே அவங்களுக்கு வந்து உடனே உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவாங்க. ஆன்லைனில் வந்து கஸ்டமர் சர்வீஸ் உடனே ரீப்ளை பண்ணுறாங்க இந்த ஆப்பில். இது ஒரு ஆப் வந்து சூப்பரான ஆப்ஷன் சொல்லலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இன்றைக்கி ஏதோ ஆஃபர் கொடுத்துருப்பாங்க, ஃபோட்டோஷன் ரியல் அப்படி சென்ட் பண்ணுற மாதிரி இதுமாரி. அதை பற்றி இதான் அந்த ஆஃபர் கொடுத்துருந்தா இல்லை வந்து இன்ஸ்டன்ட் கிரெடிட் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி ஆஃபர்னால் இல்லை வரோம், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். மை அக்கௌண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இதுமாதிரி தான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வரும். மை டீட்டெயில்ஸ்னால் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இல்லை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். இதுமாரி ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும், உங்கள் அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணிக்கணும். உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்து வெரிஃபிகேஷன் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நியரஸ்ட் பிரான்ச்சில் போயிட்டு நீங்கள் உங்கள் ஐடியை கத்தார் ஐடினா கத்தார் ஐடி, இல்லை சவுதி ஐடினா சவுதி ஐடி, இல்லைன்னா எமிரேட் ஐடினா எமிரேட் ஐடி கொடுத்து நியரஸ்ட்டு லூலு மார்ட்டில் போயிட்டு லூலு மணியில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வெரிஃபை ஆகிடும். அதுக்கப்புறம் உங்கள் ஆப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அவ்வளோதாங்க. நியரஸ்ட் பிரான்ச்னால் நீங்களே இதுமாரி லொக்கேஷன் ஆன் பண்ணிவிட்டு செக் பண்ணால் உங்களுக்கு நியரஸ்ட் லூலு பிரான்ச் எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச் எங்கே இருக்குதுன்னு அதுவே உங்களுக்கு லொக்கேஷன் மூலயமா உங்களுக்கு காட்டும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து லொக்கேஷன் ஆன் பண்ணிக்கணும். ஆன் பண்ணால் தான் பக்கத்தில் என்னென்ன லொக்கேஷன் இருக்குன்னு உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். சென்ட் மணின்னு வச்சுங்க, சென்ட் மணி கொடுக்குறேன். இதேமாதிரி நீங்கள் எல்லாம் ரிசர்வ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இதேமாரி உங்களோட ஆடு ரிசிப்ட் அப்படின்னு சொல்லி கேட்கும். நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்க இந்தியாவோட அக்கௌண்ட் நம்பர் இல்லை வேறு எந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பரோ அதை கேட்கும். அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு இப்படி தான் வரும். அப்படியே வந்து என்ன பார்த்தீங்கன்னா இல்லை எவ்வளோ அமௌண்ட் அனுப்ப போகிறீங்க அப்படி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1889 போட்டிருக்கு. நான் இன்றைக்கி 1000 ரியால் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். 1000 ரியால்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 1000 ரியாலுக்கு ரேட் வந்து எவ்வளோ போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 18,800 அப்படின்னு சொல்கிறேன். சோர்ஸ் ஆஃப் இன்கம் சேலரி அப்படின்னு சொல்லி கிளிக் பர்பஸ் ஆஃப் சச்சஸ் ஃபேமிலி மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டாட் இருக்கும். அவங்க வந்து கிளிக் பண்ணிவிட்டு ப்ராசஸ் கொடுத்தீங்கன்னா போதும். உங்கள் மணி வந்து நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் என்னென்னா கொடுக்குறோம் பாருங்கள். நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் இப்போ இந்தியாவில் நீங்கள் அனுப்புகிறீங்கள உங்கள் அக்கௌண்ட் நம்பர், அவங்க மொபைல் நம்பர், அந்த மொபைல் நம்பரில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெசேஜ் போகும் பணம் கிரெடிட் ஆகிடுச்சுன்னா. இப்போ ஸ்கிப் கொடுக்குறேன். ஸ்கிப் கொடுத்தீங்கன்னா இப்படி வந்துடும் உங்களுக்கு. இதேமாரி வந்துடுச்சுன்னா இதேமாரி வந்தோடனே ப்ளே கேட்வே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ப்ளே பிரான்ச்னால் நீங்கள் பிரான்ச்சுக்கு போய் நீங்கள் ப்ளே பண்ணலாம். இது ப்ளே பண்ணிவிட்டு பிரான்ச்சுக்கு போயும் நீங்கள் காசு கொடுத்து ப்ளே பண்ணலாம். அது ஒரு ஆப்ஷன். ரெண்டாவது ஆப்ஷன் ப்ளே கேட்வேனா உங்கள் டெபிட் கார்டு, நான் சொன்னேன்ல வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். உங்கள் டெபிட் கார்டு நம்பரை கொடுத்து பின்னாடி சேவி நம்பரை கொடுத்து அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் டெபிட் கார்டு ரிஜிஸ்டர் பண்ண நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கிளிக் பண்ணி எவ்வளோ அமௌண்ட்டோ கிளிக் பண்ணிங்கன்னா பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் ஆகிடும் லூலு மணிக்கு. அப்போ லூலு மணிலேருந்து அவங்க வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அவ்வளோதான், 1 டேஸில் கிரெடிட் ஆகிடும். இதாங்க இந்த ஆப்பு. இந்த ஆப் வந்து மிடில் ஈஸ்ட்டில் இப்போ வந்து நான் இப்போதைக்கு இந்த ஆப் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல ஒரு ஸ்பீடான கிரெடிட்டாக இருக்குது. நல்ல ஒரு ஆப் இது. நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமர் சர்வீஸும் பார்த்தீங்கன்னா உடனே சர்வீஸ் ஆகிடும். இந்த பாருங்கள், ஒரு ட்ரான்சாக்ஷன் ஆஸ் வி சென்ட் த பேங்க் நோ அண்டர் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிரெடிட் ஈஸ் டுமாரோ அப்படின்ட்டு நான் கேஸுன்னு கேட்டால் உடனே அவங்க ரிப்ளை பண்ணுறாங்க. கேட்டால் அடுத்த மறுநாள் எனக்கு கிரெடிட் ஆகிடுச்சு. இது ஒரு சூப்பரான ஆப்ஷன். நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு யார்ட்டையும் நீங்கள் சிவி நம்பர் அண்டு உங்களோட டெபிட் கார்டு வந்து சொல்லிக்க வேணாம். நீங்களே தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இது போல் அடுத்த மிடில் ஈஸ்ட்டில் யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்போட சந்திக்கிறேன். பை பை. அன்புடன் உங்கள் யூசுஃப். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் லூலு மணி பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மோஸ்ட்லி யூஸ்ஃபுல்லான ஆப்பு. இந்த ஆப் வந்து டெக்னாலஜியை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லூலு மணிலேருந்து மட்டும்தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டு இருக்கேன். பிஃபோர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து லூலு மணியில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரேட்டு கொடுக்குறாங்க கத்தாரில். அதனால் பார்த்தீங்கன்னா நான் 1 டேலையும் கிரெடிட் ஆகிடுது. அதனால் நான் இதுலேருந்து கிரெடிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இது ஒன்றும் செக்யூரிட்டி தான். கரெக்டாக பண்ணுனா எல்லாமே செக்யூரிட்டி தான். அது எப்படி பண்ணணும், கரெக்டாக பண்ணணும். பார்த்தீங்கன்னா கார்டு நம்பர் இதெல்லாம் வந்து வேறு ஆட்டை கொடுக்குது. நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அனுப்புனா உங்களுக்கு நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த உங்கள் வீடியோவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் இது போல் அடுத்த கத்தார் மிடில் ஈஸ்ட்டில் யூஸ் ஆகிற ஆப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். அன்புடன் உங்கள் யூசுஃப்.